ரொம்ப மகிழ்ச்சி இந்த கான்சர்ட், இந்த ஈவெண்ட்டை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற 530 மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்காக இண்டிபெண்ட்டான கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதற்கு மக்களை கொண்டு வந்து சேர்த்து அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சி உண்மையிலே ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய இண்டிபெண்ட்டான டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன, அவங்களுக்கான அடுத்த கட்டம் என்னங்கிற நிறைய கேள்விகளோட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நானும் அப்படியான ஒரு நிலையிலிருந்து தான் இன்றைக்கி வந்து ஒரு கான்செப்டை வந்து ஒரு ஹெட்லைன் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் காரணம், நிறைய பேரோட சப்போர்ட்டோட, பத்திரிகை ஊடகங்களுடைய சப்போர்ட்டோட, மக்களுடைய சப்போர்ட்டோட இந்த பாடல்கள் எல்லாம் வரவேற்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னின்று நடத்த முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கான்செப்ட் செப்டம்பர் 14 நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மற்ற கலைஞர்கள், இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் என் கூட சேர்ந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை, அவங்கவுங்களுடைய பாடல்களை, குறிப்பாக இந்த இண்டிபெண்ட் மியூசிக்ங்கிறது அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான் நினைக்கிறேன். தான் என்ன உணர்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலம் நிறைய இந்த சமூகத்தினுடைய கதைகள் வெளியே வரும். அதன் மூலம் நம்ம நிறைய வாழ்வியல் தெரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கிற அற்புதமான நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நானும் இந்த மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ சென்னையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன். இந்த புதிய துவக்கம் இன்னும் நிறைய மக்களையும் நிறைய ஆடியன்ஸையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். கலை மக்களுக்கானது. மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய கொண்டாட்டத்தை எப்போதும் பிரதிபலிக்கிற கலைஞர்களாக நாங்கள் எப்போவும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுக்கான ஒரு ஸ்பேஸை 530 மீடியா வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பேஸை கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் எல்லாரையும் சூப்பராக என்டர்டெயின் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். அதுக்கப்புறம் சமீபத்தில் நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பத்தை ஃபுல்லாக இந்த கான்செப்டில் நான் வந்து முதல் முறையாக சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இண்டிபெண்ட் மியூசிக்ங்கிறது இப்போ தான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புதிய புதிய பாடல்கள் வருது, நிறைய கலைஞர்கள் வராங்க. பட் இன்னும் பெருசாக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னும் இந்த கலைஞர்களுக்கு வந்து நிறைய வென்யூஸ் கிடைக்கணும், நிறைய ஷோஸ் கிடைச்சதுன்னா அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னால் என்ற அளவுக்கு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்டை ஃபார்ம் பண்ணி அதன் மூலம் நிறைய இடங்களுக்கு போகிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது, இந்த விஷயங்களை செய்கிறோம். பட் இதெல்லாம் தனித்தனி முயற்சிகள் தான். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக ஊடகத்தினுடைய சப்போர்ட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு தேவை. அதன் மூலமாக மட்டுமே நாங்கள் மக்களோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இணைந்திருப்பதன் வாயிலாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல கருத்துக்களையும் சரியான ஒரு பொழுதுபோக்கையும் கொண்டு வந்து சேர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்வில் நானும் கலந்துக்கிட்டு பாட போகிறேன். நீங்கள் எல்லோரும் செப்டம்பர் 14 இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கணும்னு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. ஸோ இந்த ஹோல் இனிஷியேட்டிவ் எதுக்காகனா to connect the audience and the events together. So most of the companies also are trying to do that only. As a branding and event management company, so we are here as a dynamic team to do the same. So representing 530 million entertainment, we look to rapidly grow globally, where this is a growing and meaningful experience that we are trying to give the audience about it. In the current political and social developments in Tamil Nadu, we remain very sensitive on what we are trying to connect to people. So in the platform, in the connectivity, so ரெண்டு இடத்துல தான் people ரொம்ப டைரெக்டாக கனெக்ட் ஆவாங்க. ஒன்று ஈவெண்ட்ஸ் இன் அ லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று ஃபிலிம்ஸ். ஸோ இங்கே நம்மளால் பீப்புளை கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வேறு எங்கேனாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஐ வுட் லைக் டு டூ தட் only. So I end up my speech saying that. Thank you.